சதகா. ஒரு நபருக்கு 10 ரூபாய் இருக்குது. அந்த 10 ரூபாயில 1 ரூபாய் சதகா செஞ்சுட்டார். இப்ப அவருக்கு 1 ரூபாய் லாஸ். ஒவ்வொருத்தர் 9 ரூபாய் தான் இருக்கும். அதே ஒரு நபர் என்ன 10 ரூபாய வட்டியா வச்சு மொத்தம் 11 ரூபாயா எடுக்கிறார். இப்ப அந்த நபருக்கு எவ்வளவு லாபம்? 1 ரூபாய் லாபம். மனிதர்களுடைய கண்ணோட்டம் படி சதக்கா செஞ்சவருக்கு 1 ரூபாய் நஷ்டம், வட்டி கொடுத்தவருக்கு 1 ரூபாய் லாபம். சரியா? இதுதான் நம்மளுடைய கண்ணோட்டம். ஆனா அல்லாஹ் சொல்றான், யம்ஹகுல்லாஹு ரிபா வ யுர்பி ஸதகாத். இந்த ரிபா, இந்த வட்டியை நான் தடுக்கிறேன், ஸதகாத்த நான் வளர செய்கிறேன். நான் வட்டி கொடுக்கிறத அல்லாஹ் தஆலா தடை செஞ்சிருக்கிறான், அதை தடுத்திருக்கிறான் என்பதாக வருது. அப்போ நம்ம எவ்வளவுதான் வட்டியாக பெற்றாலும், அதனுடைய லாபங்கள் எவ்வளவுதான் நம்ம ஈற்றாலும் சரி, அதனுடைய செயல்பாடுகள் கம்மிதான், அதனுடைய பரக்கத் கம்மிதான். அதன் மூலியமாக பல விபத்துகள், பல ஆபத்துகள் நேரிடும். ஆனா சதக்காக்கள் நம்மளை விட்டு எவ்வளவுக்கு எவ்வளவு போய்கிட்டே இருக்குதோ, அதை விட பன்மடங்கு நம்முடைய சேமிப்பாக மாறிவிடும். சுருக்கமா சொல்லணும்னு சொன்னா, ஒரு பன்றி, ஒரு ஆடு, இந்த இரண்டிற்கும் உள்ள வேறுபாடு, பன்றி பல குட்டிகளை ஈன்றும். ஆனா ஆடு 2 அல்லது 3 தான் அதிகபட்சம். பன்றி உலக மக்கள் அனைவரும் சாப்பிட மாட்டாங்க. ஆனா ஆட்டினுடைய இறைச்சி எல்லாரும் சாப்பிடக்கூடிய ஒரு பொதுவான ஒரு உயிரினம். ஆனா பரக்கத் எதுல இருக்குது? ஆட்டுல தான் இருக்குது. அதிகமான மேய்ச்சல்களும் ஆட்டு மந்தைகளும் தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். அதிகமான பன்றி மந்தைகள் நம்ம கேள்விப்பட்டதில்லை. இதற்கு தான் சொல்லுவாங்க, ஒரு குட்டி 2 குட்டி இடுவதுல பரக்கத் அந்த ஆட்டிற்கு இருக்குது. 10, 15 குட்டி இடுவதற்கு அந்த பன்றிக்கு பரக்கத் இல்ல. அதே போலதான் வட்டியும் அதிகமாக வந்தாலும் அதுல பரக்கத் இருக்காது. குறைவாக நம்ம எவ்வளவு சதகாவை நம்ம அள்ளி கொடுக்கிறோமோ, அதை விட பன்மடங்கு நமக்கு சேமிப்பாக வரும் என்ற ஒரு கருத்தை அல்லாஹ்வினுடைய வாக்கு இருக்குது. ஆக எல்லாரும் சதகாவை செய்வோம். சதக்காவை பற்றி உங்களுக்கு என்ன தெரிஞ்சுச்சோ அதை நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. மற்றவர்களும் பார்த்து தெரிஞ்சுக்கட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி